ஏன்னா அந்த காம்பாக்ட் திட்டம் வந்ததை பத்தி ஆளுங்கட்சியும் பேச மாட்டேங்கிறான். ஆளுங்கட்சினா ஒன்றிய பாஜக அரசு, அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, பாசிஸ்ட வீழ்த்த போறோம் சொல்லக்கூடிய இல்ல பாசிஸ்ட பேரளவுக்கு வீழ்த்தம் பேசிட்டு இருக்கிற இந்த இந்தியா கூட்டணி பேச மறுக்கிறாங்க. அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிற இடதுசாரிகள், சிகப்பு துண்டை போட்டிருக்கிற இடதுசாரிகள், அதற்கு மேல விமர்சனம் வேணாம் நினைக்கிறேன். இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்ததா? இதை பற்றி அரசியல் கட்சிகள் விளக்கம் அளித்ததா? இதுவரைக்கும் தனியார் மையத்தை திமுகவை அதை சார்ந்திருக்க கூட்டணி கட்சிகள் விசிக முதல் கொண்டு எந்த கட்சியும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. திட்டத்துடைய முக்கியம் வந்து ராணுவ கூட்டணிங்கிறாங்க. இந்த ராணுவ கூட்டணியில் முதன்மை என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த போகிறோம். காசாவில் போற யார் நடத்துறா? இஸ்ரேல் நடத்துதா? இஸ்ரேல் வெறும் அடியால் தான். யார் நடத்துறா? அமெரிக்கா நடத்துது. இத்தனை சிக்கலை வச்சுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, உலக அமைதியை கொண்டு வர போறோம், அது இந்தியாவோட சேர்ந்து கொண்டு வர போறோம், அதுக்கு தான் இந்த காம்பாக்ட் திட்டம். அரசியல் குழுக்கள் மட்டும் தான் இல்ல, கட்சிகள் மட்டும் தான் தொடர்ச்சியா பரப்புரை பண்றது தவிர ஆளுவர்க்க கட்சிகள் இந்த தனியார் மையத்தை பேசவே போறதில்லை. அமெரிக்கா நட்பு நாள்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஏகாதிபத்திய நாடு. துப்புரவு பணியாளர் போராட்டம் 13 நாள் போராட்டம் நடக்குது. ஒரு நாள் கூடிய இந்த முதல்வர் அந்த பக்கத்துல தான் கிராஸ் பண்ண அந்த மக்களை இறங்கி பார்த்து கூட அவருக்கு மனம் கிடையாது, அந்த சூடு சொன்ன கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவரால் எதுவும் செய்ய முடியாது. தோழர்களே, பொதுவாக நமக்கு தெரியும், நேற்று சுதந்திர தினம், இன்னைக்கு சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்ட்டு பல்வேறு பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலையில் இருக்கவங்களாம் இந்த 3 நாள் விடுமுறையை பயன்படுத்துறதுக்காக பல்வேறு பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்றுட்டாங்க. ஆனால் இந்த மழையிலும் இந்த விடுமுறை நாட்களையும் தாண்டி மக்கள் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை கொண்டிருக்க மக்களாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, காம்பாக்ட் திட்டம் மூலம் அமெரிக்காவிற்கு இந்தியாவை அடிமைப்படுத்தும் மோடி ஆட்சியை தூக்கி எறிவோம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை போரை முன்னெடுப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தோழர் தெய்வச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னால் பேசி முடித்திருக்கும் தோழர்களுக்கும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற தோழர்களுக்கும் புரட்சிகர வணக்கங்கள். நாம ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி இவங்க சொல்றது, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இங்கு ஒரு பாராளுமன்ற முறை இருக்கிறது, இந்த முறைக்கு நீங்கள் யாரு? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், சரிங்களா? இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த அரசு இல்ல அரசாங்கம் ஒரு போலி அரசாங்கம். ஏன்னா இந்த காம்பாக்ட் திட்டம் வந்ததை பத்தி ஆளுங்கட்சியும் பேச மாட்டேங்கிறான். ஆளுங்கட்சினா ஒன்றிய பாஜக அரசு, அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, பாசிஸ்ட வீழ்த்த போறோம் சொல்லக்கூடிய இல்ல பாசிஸ்ட பேரளவுக்கு வீழ்த்தம் பேசிட்டு இருக்கிற இந்த இந்தியா கூட்டணி பேச மறுக்கிறாங்க. அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிற இடதுசாரிகள், சிகப்பு துண்டை போட்டிருக்கிற இடதுசாரிகள், அதற்கு மேல விமர்சனம் வேணாம் நினைக்கிறேன், அவங்களும் இதை பற்றி பேச மறுக்கிறாங்க. இது இந்திய நாட்டுடைய எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற ஒரு திட்டம், இதை நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்ததா? இல்லை. இதை பற்றி அரசியல் கட்சிகள் விளக்கம் அளித்ததா? இல்லை. தற்போதைய சூழலில் கூட இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற போலி திராவிட மாடல் ஆட்சி, வெளிப்படையாக சொல்லலாம், ஒன்றும் இதுக்கு மேல தடை ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக அவங்களும் வந்துட்டாங்க, நம்மளும் வெளியே வந்துதான் ஆகணும், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அந்த ஆட்சியாளர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சனாதனம் ஜாதி பிரச்சனை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர தனியார் மையத்தை பற்றி மறந்தும் கூட பேச மாட்டார்கள். ஏன்னா அவங்க கொள்கை திட்டத்தை நீங்க கேட்டு வாங்கி பாருங்க, திமுகவுடைய திட்டம் என்னன்னு கேளுங்க, அதுல தனியார் மையத்தை பத்தி ஒரு வார்த்தை மையம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்த தனியார் வந்தாலும் அவங்கள ஒரு கார்பரேட் கட்சி தான். இந்த ஆளும் முலாலை வர்க்க கட்சிகள் எதுவுமே தனியார் மையத்தை பேச மாட்டார்கள். நாம என்ன சொல்றோம்னா, ஒரு நாடுங்கிறது ஒரு குடும்ப கட்டுமானம் மாதிரி தான். அந்த குடும்பத்துக்கான வருமானம் எவ்வளவு செலவினம் ஆகுது, இந்த வருமானம் யாருக்கெல்லாம் பிரிக்கப்படுது, யாரு கொடுக்கணுங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டுக்கான கொள்கை முடிவுகள் சொல்லுவாங்க. இந்த கொள்கை முடிவுகள் யார் எடுக்கிறான்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் சட்டமன்ற நாடாளுமன்றம். இதுவரைக்கும் தனியார் மையத்தை திமுகவை அதை சார்ந்திருக்க கூட்டணி கட்சிகளோ விசிக முதல் கொண்டு எந்த கட்சியும் எதிர்த்ததாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சனாதனத்தை எதிர்க்கிற போர்வையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழல் தான் 3வது முறையாக பாசிச சக்தியாக பாஜக ஆட்சி பொறுப்பில் வருகிறது. அதே வேளையில் அதற்கு முன்னதாகவே அமெரிக்காவில் 2வது முறையாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருகிறார். இது ரெண்டுமே ரெண்டு மாபெரும் கோமாளி, சாதா கோமாளிகள், 2 பாசிச கோமாளி, வலதுசாரி கோமாளிகள். ஏன் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சமாவது யோசிப்பான், இது 2 யோசிக்கவே யோசிக்காது. இவங்க 2 பேருக்கும் கட்டளை மையம் யாருக்கு?
பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் கட்டளை மையம் கார்ப்பரேட்டுகள் தான். கார்ப்பரேட்டுகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அதன்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த காம்பாக்ட் திட்டம். இந்த திட்டத்துடைய வரையறை முன்னாடி தோழர் சொல்லியிருக்காங்க. இருந்தபோது ரொம்ப குறித்த சாராம்சம் பார்க்கணும்னா, பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்டரி பார்ட்னர்ஷிப், ராணுவ ஒத்துழைப்பு, ஆசிலேட்டட் காமர்ஸ், வணிக ஒத்துழைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்பம், இதெல்லாம் யார் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் வச்சுக்க போதுங்கிறாங்க. சரி, இந்த ஒப்பந்தத்துடைய சரத்துகள் பத்தி நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு விவாத குறிப்பு இருக்கானா? யாருக்கிட்டையும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி இதையும் கேட்கல. அவங்க இப்ப கூட தேர்தல் பிரச்சனையும் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டே இருக்காங்க தவிர இந்தியாவுடைய கொள்கையா இருக்கிற இந்த புதிய 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அதை பத்தி கூட காங்கிரஸ் பேசல. விவசாயிகள் போராட்டம் நடத்தினால அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அதே போல சிஏஏ என்ஆர்சி திட்டங்கள் கொண்டு வந்த போது அதை கூட காங்கிரஸ் பேச கிடையாது. ஆக மொத்தம் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு இதை பேசாது. இந்த திட்டத்துடைய முக்கியம் ராணுவ கூட்டணிங்கிறாங்க. இந்த ராணுவ கூட்டணி முதன்மை என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த போகிறோம். எந்த தெற்காசிய பிராந்தியம்? அமெரிக்க வல்லாதிக்கத்தின் பிடியில் ஏற்கனவே சிக்கிக் கொண்ட பாகிஸ்தான், அமெரிக்க வல்லாதிக்க பிடியில் சைனாவுடைய கூட்டணிகள் சிக்கிக் கொண்ட இலங்கை, அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் சீனாவுடைய நிதி மூலதனத்தில் இயங்கக்கூடிய பங்களாதேஷ், அமெரிக்க வெளிகாலத்தில் சைனாவுடைய நிதி மூலத்தை இயங்கக்கூடிய நேபாளம், இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகளும் இந்த அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 வல்லாதிக்க பிடியில் தான் இருக்குது. இதுல வேணா சீனாவை சமூக ஏகாதிபத்தியம் ஒரு வகைப்படுத்திட்டா கூட அதனுடைய வேலைங்கிறது இங்க இருக்க வேற எந்த பிரச்சனையும் பேசாது. ரஷ்யா சீனா ரெண்டும் நாம் சிவப்பு அப்படின்னு ஒரு அக்கறையில நோக்கினா கூட இந்த 2 நாடுகளும் இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து பேசிட்டாங்க வரலாறே இல்லை. இன்னைக்கு உலகத்துல ஒரு 2 இடத்துல தான் போர் நடந்துட்டு இருக்கு. நேரடியா மறைமுகமா பல மோதல் நடக்குது. அந்த 2 இடம் ஒண்ணு காசா பகுதி, 2வது உக்ரைன் பகுதி. காசாவில் போற யார் நடத்துறா? இஸ்ரேல் நடத்துனா. இஸ்ரேல் வெறும் அடியால் தான். யார் நின்று நடத்துறா? அமெரிக்கா நடத்துது. ஏன் இதை சொல்றேன்னா, இஸ்ரேலை எதிர்த்து ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஒரு தீர்மானம் இல்ல, இது வரைக்கும் இஸ்ரேலை எதிர்த்து இந்த காசா போரை எதிர்த்து கிட்டத்தட்ட அது ஆரம்பிக்கப்பட்ட 1948-49 காலத்துல இருந்து இதுவரைக்கும் 50 முறைக்கு மேல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 50 தீர்மானத்தையும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்த நாடு அது அமெரிக்கா. ஒட்டுமொத்த உலக நாடுகளே சேர்ந்து கூட ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில கொண்டு வந்தா வீட்டோ அதிகாரம் கொண்ட ஒரு 5 நாடு இருக்கு, அது தடுக்கலாம். அந்த வகையில இஸ்ரேலை இது நாள் வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்கா இதுதான் அங்க போற நடத்திட்டு இருக்கு. இத்தனை சிக்கலை வச்சுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, உலக அமைதியை கொண்டு வர போறோம், அது இந்தியாவோட சேர்ந்து கொண்டு வர போறோம், அதுக்கு தான் இந்த காம்பாக்ட் திட்டம். இல்ல ரொம்ப அவங்க சொல்றது இந்த மிலிட்டரி ராக்கெட் லான்ச்சர், ரொம்ப எளிய தமிழ்ல கொண்டு போலாம், ஏன்னா ரொம்ப உள்ள போனா சிக்கல் மக்களுக்கு புரியறதுக்கு. அந்த ராக்கெட் லான்ச்சர் படத்தெல்லாம் பாப்பீங்களா, இப்படி கையில வச்சு ராக்கெட் லான்ச்சர் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி லான்ச்சர் உற்பத்தியில அமெரிக்க இந்திய கூட்டமைப்பு உருவாக்க போறோம்ங்கறாங்க. நாம என்னங்கறோம், போர் இல்லா உலகம் கொண்டு வரணும் ஒரு கொள்கை வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் இவ்வளவு உற்பத்தி அதிகப்படுத்திட்டே இருக்காங்கன்னா, கடந்த பட்ஜெட்ல ஏன்னா பொதுவா ஒவ்வொரு நாடும் எவ்வளவு தொகையை ராணுவத்துக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒரு 2% ராணுவத்துக்கு ஒதுக்கலாங்கிறது உலக நாடுகள் ஒப்புக்கொண்டவை. ஆனால் மோடி ஆட்சி ஏற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டிலும் ராணுவத்துக்கான நிதி கூடிக்கொண்டே போகிறது. அங்க மட்டும் இல்ல, அமெரிக்கால ட்ரம்ப் பதவியேற்றோட ராணுவத்துக்கான நிதி 3.5% அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிச்சது எதுக்கு அப்படின்னா, சரிந்து வரும் அமெரிக்க பொருளாதாரத்தை கட்டி காப்பதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த ராணுவ உற்பத்தியில் இருக்கிற பெரு வணிக நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, கார்ப்பரேட் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபத்தை சந்திக்க வைக்கிறதுக்கு தான் இந்த காம்பாக்ட் திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக தான் இந்தியாவில் புதிய நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்க போறாங்களாம். எதுக்கு? மின்சார உற்பத்தி செய்யறதுக்காக. ஏற்கனவே என்ன சொல்றோம், அணு உலைங்கிறது ஆபத்தானது, கூட கொடுத்து மாபெரும் போராட்டம் நடத்தணும், அது தடுக்கப்படாட்டியும் அந்த அதிர்வலைகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த வகையில் புதிய அணு உலைகளே கூடாது அப்படிங்கிற இடத்துல ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கிற அணு உலையை மூடிட்டாங்க. ரஷ்யாவும் தனது அணு உலையை கம்மி பண்ணிக்கிட்டே வருது. இந்த சூழல் தான் புதிய அணு உலைகள், சிறிய அணு உலைகள் உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவின் மின்சார தேவை பூர்த்தி செய்ய போகிறது இந்தியா ஒரு முடிவு எடுக்குது. அது எப்பன்னா டிசம்பர் மாதம் 2024. அதை ஒட்டி இந்த காம்பாக்ட் ஒப்பந்தத்தில் இந்த புதிய சிறிய அணு உலைகளை அமைப்பதற்கு இந்தியாவின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனம் உதவி செய்யும். இது 2வது. 3வது முக்கியமா மிஷன் $500 மில்லியன். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடத்திட்டு இருந்த இந்த வர்த்தகத்துல எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு வரைக்கும் 2030க்குள்ளார $190 பில்லியன் அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கணுங்கிறாங்க. அதுவே 2050 வரும்போது அது $500 பில்லியன் மாத்தணுங்கிற இலக்க வச்சிருக்காங்க. இந்த $500 பில்லியன் யாருக்கு போகுதுன்னா, இந்தியாவுக்கு ₹1 கூட கிடையாது. ஒட்டுமொத்தமா கார்ப்பரேட்டுகள் வாங்கிடுவாங்க. ஏன் கார்ப்பரேட்டுகள் சொல்றோம்னா, இந்தியாவில் இருக்க கார்ப்பரேட் எதுவும் தனித்து இயங்குறதே கிடையாது. இவங்க பேருக்கு தான் முதலாளி. இவங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இளைய பங்காளிகளா இருக்காங்க. அந்த வகையில் இங்க இருக்க கார்ப்பரேட் முதலாளிகள் செல்வத்தை அதிகப்படுத்துறது அந்த காம்பாக்ட் திட்டம்.
இன்னும் கூடுதலா சொல்லணும்னா சமீபத்தில் கூட ஒயர் இதழ்ல ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற மொத்த செல்வத்துல 60% செல்வம் யார்கிட்ட இருக்கு? ஒரே 1% மக்கள்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர முடியாது, இந்தியாவோட மொத்த செல்வத்தில் 45% தான் 1% மக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அதை விட 15% கூடுதலான செல்வம் ஒரே ஒரு பர்சன்டேஜா இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா கும்பல இருக்குன்னு வயர் வெளியிடுது, போபஸ் இதெல்லாம் ஒத்துக்குது. ஆனா இந்த நிலையில என்ன சொல்றாங்க, இந்தியா வளர்ந்துருச்சு, இந்தியா பொருளாதாரத்தை 3வது இடம் வந்துருச்சு, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்களே. அங்கதான் சிக்கல். இந்திய பொருளாதாரத்தை இவங்க சொல்ற கணக்கில் நம்ம பார்க்க முடியாது. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு 143 கோடி, இந்தியா பரப்பளவுல உலகத்திலே 7வது இடம். இவ்வளவு மக்கள் தொகை சேர்ந்து இவ்வளவு உழைப்பை போட்டு உழைப்பு சக்திக்கு கிடைக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வளவுதான். இதை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான் 4வது இடத்துல இருக்குது. ஜப்பான் வெறும் 12ல இருந்து 20 கோடி தான் மக்கள் தொகை. கூடுதலா அங்க இருக்கிற நிலப்பரப்பு ரொம்ப கம்மி, உலக அளவில் 32வது இடத்துல இருக்கு. அவ்வளவு குறைவான இடத்துல அவ்வளவு குறைவான மக்கள் சக்தி வச்சுக்கிட்டு ஜிடிபி அதிகரிச்சிருக்க அவன் வல்லரசா இல்ல இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வச்சு இதுலோடு ஒரு என்ன சொல்லலாம் உற்பத்தியை காட்டுற இந்தியா வளர்ச்சால கண்டிப்பா கிடையாது. இது அனைத்தும் கார்பரேட்டுகள் வளர்ச்சி தான், இந்தியாக்கான வளர்ச்சி இல்ல. அந்த வகையில் இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே சர்வதேச அணு ஆயுதங்கள் மற்றும் சர்வதேச ஆயுத தளவாடங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டு அமைப்புல தலைவர்களை கொண்டு வரணும்னு இந்தியாவும் அமெரிக்காவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, அதே கதை தான். தெற்காசிய பகுதியில் அமைதி ஏற்படுத்தணும், அமைதி ஏற்படுத்த ஆயுதங்கள் தேவைப்படுது, அந்த ஆயுதங்களை இந்தியா அமெரிக்கா சேர்ந்து உற்பத்தி பண்ண போறோம், அதனால அந்த தளர்வு கொடுங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பா அந்த தளர்வு கிடைச்சிடும். ஏன்னு சொன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி நிறுவனம்னு ஏற்கனவே சட்டத்திட்டம் இருக்கு. இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் இந்தியா திருத்தம் செய்து இருக்கு. காம்பேட் ஒப்பந்தம் வந்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025. ஆனா இதுக்கு இந்த சட்டத்திட்டம்னா ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அது வன சட்ட திருத்தமா இருக்கலாம், இல்ல இந்த நியூக்ளியர் ரியாக்டர் திருத்தமா இருக்கலாம், அணு ஆயுத தளவாட ஒப்பந்தமா இருக்கலாம், இல்ல ஆயுத பேரமா இருக்குது. அனைத்திலையும் சட்ட திருத்தத்தை இந்த அரசு கொண்டு வந்தது. அப்பொழுது எதிர்கட்சிகள் அமைதிக்காத்தன. இதை மார்க்சியல் குழுக்கள் மட்டும் தான் இல்ல கட்சிகள் மட்டும் தான் தொடர்ச்சியா பரப்புரை பண்றத தவிர ஆளும் வர்க்க கட்சிகள் இந்த தனியார் மையத்தை பேசவே போறதில்லை. இன்னும் சிறப்பா பாத்தீங்கன்னா, இந்த காம்பேக்ட் போட்டு இருக்க நேரத்தில் தான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அமெரிக்காவை முதன்மையா மாத்தணும். அது ஒரு திட்டம் வந்து அமைக்கிறாரு. எகைன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று மெகா திட்டம். இந்த சைடு மோடி இறங்குறாரு, மெகா திட்டம் மேக்கிங் இந்தியா ஃபர்ஸ்ட் அகைன், மீண்டும் இந்தியா முன்னேறணும். 2 பேரும் மிகா மகான் ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு பேச்சுக்கு அதை சொல்லிட்டு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகமான உற்பத்தி அதிகமான கொள்முதல் வேணுங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் சொல்றாரு, அமெரிக்கா நிறைய நாடுகளுக்கு வாரி வழங்கிடுச்சு, அதனால இனிமே அமெரிக்கா யாருக்கு விட்டு கொடுக்காது, அமெரிக்கா எல்லா நாடு மீது கூடுதல் வரி விதிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குசி. ட்ரம்ப் பதவி ஏற்ற முதல் நாய்க்குட்டி மாதிரி ஓடுனது நம்ம மோடி தான். அவர் தான் போய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அங்க நின்று போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. சரி, நம்மள சொல்ல மாட்டாங்கன்னா, இன்றைக்கு ட்ரம்ப் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி சரியா ஜூலை 29 இந்தியா மீதான வரி 25% அறிவிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதல் 25 இந்திய உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதியானா அதுக்கு 25% வரி கூடுதலா. இந்திய நிறுவனங்கள் யாரெல்லாம் சீனா மற்றும் ரஷ்யாவோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 7% கூடுதல் வரிட்டாரு. இது பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை வருது. எவ்வளவு கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்குறீங்க, சைனா இருந்து வாங்குறீங்க கால்குலேட் பண்ணிட்டு, இனிமேல் ரஷ்யாவிடம் வந்து நீங்கள் கச்சா எண்ணெயை வாங்கினால் உங்களுக்கு இன்னும் ஒரு 25% கூடுதல் வரி விதிப்போம். எப்பனா ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு கேலி கூத்து. இவங்க நட்பு நாடுங்கிறாங்களா, அமெரிக்கா நட்பு நாடுலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஏகாதிபத்திய நாடு. அது ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு ஏவலாளர் எழுது தெற்காசிய பகுதியில் அதுக்கு தோதான ஆளா இந்து பாசிஸ்ட கையில வச்சிருக்கிற காவி பாசிஸ்ட கையில வச்சிருக்க மோடி ஆட்சி அவங்களுக்கு நல்வாய்ப்பா கிடைச்சிருக்கு அமெரிக்காக்கு. அதை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த வகையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வர ஆகஸ்ட் 29க்குள்ளார ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத நீங்க நிறுத்தலனா உங்க மேல 50% வரி விதிக்கப்படும். அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க, யார் யார் வரி அதிகப்படுத்திருக்காங்கன்னா, ரஷ்யா மேல வெறும் 36% வரி. அதே போல இந்த பக்கம் சைனா மேல வெறும் 25% வரி. ஆனா இந்த 2 நாடு தான் அமெரிக்கா முதன்மை எதிரியா சொல்லிட்டே இருக்காங்கல்ல, அந்த நாடுக்கெல்லாம் வெறும் 25-30%. அமெரிக்காவுடைய நெருங்கிய நட்பு நாடா அறிவிக்கப்பட்ட இந்தியா மீது 50% வரி. இதுதான் மோடியோட எக்கனாமிக்ஸும் அங்க இருக்க ட்ரம்ப் எக்கனாமிக்ஸும் சேர்ந்த சைடின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ஒப்பந்தத்துல முக்கியமான சிக்கல் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் காம்பேக்ட் ஒப்பந்தம் வரும்பொழுது உணவு மற்றும் பால் பொருட்கள் இதுக்கான சந்தையை அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு திறந்து விடுங்கள்னு ஒரு கோரிக்கை. அதுதான் முக்கியமான கோரிக்கை. ஏன் இதை மீண்டும் குறிப்பிடலாம், ஏற்கனவே நமக்கு தெரியும் கொரோனா காலத்துல இந்தியா முழுக்க மூடப்பட்டது, எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வீட்டை விட்டு ஒருத்தர் கூட வெளியே போக முடியாது. அந்த சூழல்ல இந்திய நாடாளுமன்றம் கூடுகிறது. எதற்காக கூடுது? 3 வேளாண் சட்டங்களை உடனே கொண்டு வந்தாகணும். ஏன்னா அது WTO அக்ரிமெண்ட் IMF ஒத்துக்கிட்டாச்சு. அது கையெழுத்து போடலன்னா இங்க இருக்க ஆட்சி பிரச்சனை ஆகும்ட்டு
ஆட்சி பிரச்சனையாகுன்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வராங்க. ஆனா சந்தர்ப்ப சூழல் அந்த கொரோனா காலத்தில் கூட விவசாய மக்கள் இங்கு உழைக்கு வர்க்கமாக இருக்கிற அந்த மக்கள் ஒன்று கூடி அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 1.5 வருட போராட்டத்தில் இந்த டபுள் இன்ஜின் சொல்லக்கூடிய மோடி ஷா அமைச்சரவை மொத்தமா கவிழ்ந்து அந்த திட்டத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த திட்டத்தை நிறுத்திட்டா காசு கொடுத்த அப்ப எங்க இருக்கிறான்? அமெரிக்காவுக்கு அவன் கேட்பான்ல, கொடுத்த காசுக்கு திட்டம் சொன்ன, திட்டம் கொண்டு வரல, என்னோட ஆள் அங்க கொண்டு வரலாங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அமெரிக்க பெரும் முதலாளி வர்க்கம் பலனடைவதற்காக இந்திய சிறு முதலாளி வர்க்கம், இந்திய கூட்டாளிகள் இல்ல கூட்டாளிகளுக்கு கார்பரேட் ஒன்னா சேர்ந்து கொள்ளையடிக்க போறாங்க. இந்தியாவின் வளர்ச்சி வளம் அனைத்தும் யாருக்கு தார வைக்கப்படுறா நமக்கு நல்லா தெரியும். எல்லா சட்டங்களும் இந்த தொழிலாளர் சட்டம் ஒடுக்கப்பட்டு தொழிலாளர் கூலி குறைக்கப்பட்டது. அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு திராவிட மாடல் சொல்ற இந்த முதல்வர் இல்லாங்கிறாரு. தனியார் மையத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது வரைக்கும் அவங்க தனியார் மையத்தை பேசவே மாட்டாங்க. அதே போலதான் வேளாண் சட்டங்களுக்கு பதிலாக தான் இப்ப காம்பவுண்ட் ஒப்பந்தத்தில் பால் மற்றும் உற்பத்தி பொருட்களை, அதாவது விவசாய பொருட்களுக்கான அமெரிக்க சந்தை திறக்க பண்ணுங்கிறாங்க. அதே போலதான் ஆயுத தளவாட உற்பத்தியில் முன்னாடி இந்தியா அணு ஆயுதமே தயாரிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டு அது இந்தியா மேல பொருளா, நீ ஏன் ரஷ்யால போய் என்ன வாங்குற, நீ ஏன் சைனால வாங்கல, பாகிஸ்தான் வாங்கலான்னு கேட்கிற. ஆனா இதே அமெரிக்கா தான் ரஷ்யாவில் இருந்து அணு ஆயுத உலைக்கு தேவையான கனிமங்கள், தோரியம், லித்தியம் முதலிய கனிமங்களை இன்னைக்கு நீங்க ரஷ்யால தான் வாங்குறீங்க. அதே போல கச்சா எண்ணெயும் 16% அமெரிக்காவுடைய மொத்த தேவையில் 16% ரஷ்யால வந்து வாங்குறீங்க. நீங்க ரஷ்யால வாங்குறீங்க, யாரு? அமெரிக்கா ரஷ்யால வாங்கிக்கும் விலை குறைவா. ஆனா இந்தியா ரஷ்யால வாங்க கூடாது. அதுக்கு பதிலா இந்தியா யாருக்கிட்ட வாங்கணும்? என்னைய அமெரிக்கிட்ட வாங்கணும். அமெரிக்கா எங்க இருந்து வாங்குவோம்? அதுக்கு உற்பத்தி ஒன்றும் கிடையாது. பக்கத்து நாள்லாம் கடை வாங்கி வச்சு கூடுதல் இந்த புரோக்கரேஜ் வாங்கல. அமெரிக்கா உண்மையாலுமே புரோக்கரேஜ் நாடு தான். அது வேற உற்பத்தியில் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியும் சைனாவை சார்ந்து இருக்கிறது. அமெரிக்க நிதி மூலதனம் தொழில்நுட்பத்தை சைனாவில் முதலீடு செய்து சைனாவில் கிடைக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்தி உற்பத்தி அமெரிக்கா பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா 1945-50 காலகட்டத்தில் அமெரிக்கா உலக வல்லாதிக்குங்கிற அந்த பொசிஷனை, அந்த இடத்தை எடுத்துக்கிறது. அதுல இருந்து புதிய காலனி நடைமுறை இந்தியாவுக்குள்ள புகுது. அந்த புதிய காலனி நடைமுறை என்ன அப்படின்னா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் நிதி மூலதனத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிதி மூலதனத்தின் பாதுகாவலராக அமெரிக்கா திகழும். அந்த அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதால் நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பிரிக்கு, G8 இப்படி அனைத்து பொருளாதார மற்றும் ராணுவ கூட்டமைப்பு அனைத்தும் இங்க இருக்க உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்களை ஏற்றி பிழைக்கும் அதிகார வர்க்க கார்பரேட்டுகள் நலனுக்காக உருவாக்கப்பட்டதான். அந்த வகையில் இந்த காம்பேக்ட் திட்டம் என்பதை CPM ரெக்ஸா சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறோம். அதை தமிழகத்தில் முன்னெடுத்து தொடர்ச்சியாக கூட்டங்கள் மற்றும் திருமண பிரச்சாரங்கள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கு எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிருந்தோம், நேரம் எடுத்துக்க மாட்டேன். பொதுவா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசுங்கிறது இந்த தனியார் மையம் சமீபத்தில் ஒரு சின்ன அந்த நம்ம துப்புரவு பணியாளர் போராட்டம் 13 நாள் போராட்டம் நடக்குது. ஒரு நாள் கூடிய இந்த முதல்வர் அந்த பக்கத்துல தான் கிராஸ் பண்ண அந்த மக்களை இறங்கி பார்க்க கூட அவருக்கு மனம் கிடையாது, அந்த சூடு சொன்ன கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவரால் எதுவும் செய்ய முடியாது. இதே செயலை தான் முன்பு இருக்கின்ற எடப்பாடி அரசு செய்த பொழுது அவருக்கு எழுதின லெட்டர், ஸ்டாலின் எழுதின லெட்டர் இன்னும் கிடைக்குது. 2021 அவர் லெட்டர் எழுதுறாரு, அவங்களாம் நிரந்தரமாக்குங்க, அவங்களாம் துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களாம் நாட்டின் கண்கள் எழுதின அதே ஸ்டாலினுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த மக்கள் அதே இடத்துல சனாதன தர்மப்படி தூய்மை தொழிலாளர்கள் அந்த மக்கள் நீடிக்க கூடாது, அதனால நிறுத்தணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கேள்வி வைக்கலாம், சரி ஸ்டாலின் அவர்களே உங்கள் வார்த்தைக்கே வரலாம், துப்புரவு பணியாளருக்கு பணி நிரந்தரம் வேண்டாம், நாங்களும் விட்டுறோம், அவங்களுக்கு வந்து நிலையான ஊதியம், அதோட மேம்பாடு, தொழில்நுட்பம் கொடுங்க, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். அப்ப இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், இந்த கௌரவ விரிவுரையாளர்கள், இந்த பகுதி நேர செவிலியர்கள், சாலை பணியாளர்கள், மின்சார ஊழியர்கள், இந்த ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தையும் ஏன் நீங்க இன்னும் பகுதி நேரம் வச்சிருக்கீங்க? ஏன் அரசுக்கு பகுதி நேரம் நடத்திட்டு போவேன், எதுக்கு உனக்கு ஒரு கட்சி மொத்தமா கார்பரேட் அதானி அமைப்பு கட்சியை ஒப்படைச்சு பகுதி நேர ஸ்டாலின், பகுதி நேர உதயநிதி வந்துட்டு போகல, யார் இப்ப வேலைங்கிற? அப்ப உங்களுக்கு மட்டும் ஒரு ஆட்சி அதிகாரம் எல்லாம் வேணும். உழைக்கும் மக்களை சுரண்டக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு எடுபடி வேலை பார்க்க தான் இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டார்களா? இது என்ன? அதை பத்தி இன்னைக்கு கூட இந்த சமூக ஊடகங்கள் சில பேர் பயங்கரம் உட்போக்கா தெரிஞ்ச அத்தனை பேரும் ராம்கி நிறுவனம், இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்துக்க ராம்கி நிறுவனத்தை பத்தி பக்கம் எழுதலாம் தவிர மறந்தும் கூட வாயில திமுகங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது, மறந்தும் கூட ஸ்டாலின் வார்த்தை பேச மறுக்கிறாங்கன்னா இவங்க அத்தனை பேரும் மீண்டும் நிலைநிறுத்த விரும்புவது ஒன்றுதான். இங்கு கார்பரேட் தனியார் மைய தாராளமய ஆட்சி நடக்கும், அது மக்களை சுரண்டி கொடுக்கும். அதில் எங்களுக்கு எங்க கட்சிகளுக்கு எங்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் லாபம் நோக்குவோம் என்ற மாய
மாயாஜாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தரப்பில் நாம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், மக்கள் வெகு நாள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் 1819 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் இதே போல ஒரு விலையேற்ற சம்பவத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஷெல்லி, மானமிக்க ஷெல்லி என்ற ஒரு கவிதை எழுதினார். அவர்கள் சிலர், நாங்கள் பலர். இதை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சியாளர்கள் நீங்கள் சிலர், நாங்கள் மக்கள் பேரெழுச்சியாக எழுந்தால் உங்களால் நிற்க முடியாது. உங்கள் வீழ்ச்சி உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. நன்றி சொல்றேன்.